சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜிக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனைதான் என்பதற்கேற்பதான் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அமலாக்கத்துறை ஒத்துழைப்பிற்கு செந்தில் பாலாஜி வர மறுத்தால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து அவர் ஏராளமான சாட்சிகளை அளித்துவிட்டார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் கால நீடிப்பு செய்தால் இது மீண்டும் இந்த வழக்கானது பல ஆண்டுகளை நீடிக்கும். இதனால் எங்களுக்கு அதிக அளவு நேரம் வீணாகக்கூடும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக முடியாது, எந்த ஒரு அரசு பொறுப்பிலும் வகிக்கக்கூடாது என்று 15 ஆண்டுகள் ஆனாலும் இந்த வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி அரியணை ஏறக்கூடாது என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உத்தரவை பிறப்பித்ததை தொடர்ந்து 4 நாட்களில் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். தற்பொழுது விசாரணைக்கு இவர் ஒத்துழைத்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது திமுகவின் பிற அமைச்சர்கள் இதில் நிச்சயமாக சிக்குவார்கள். அதில் பெரிய முதலையாக இருக்கக்கூடிய துரைமுருகன் உட்பட அனைவரும் இதில் சிக்குவார்கள். ஏன் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இதில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் என்னதான் அதிமுகவின் ஆட்சியில் முறைகேடு செய்தாலும் அவரது வீட்டில் நடைபெற்ற சோதனைகளை கருத்தில் கொண்டு அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றிய பொழுது திமுகவில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இனியும் செந்தில் பாலாஜி ஓடி ஒழிய முடியாது. நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கிற்கான தண்டனை நீதிமன்றம் குறுகிய காலத்திலேயே கொடுக்கும். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இதுவரை யாருக்கும் வழங்காத இறுதி தீர்ப்பாக இது அமையும் என்றும் பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டாலும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறுவது என்னவென்றால், 15 ஆண்டுகள் செந்தில் பாலாஜி அரசு பொறுப்பில் ஏற்கக்கூடாது என்பதே எங்களுக்கு கிடைத்த வெற்றிதான். இதுபோன்ற மற்ற அமைச்சர்கள் தவறு செய்வதற்கு பயப்பட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கானது மே 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் நேரடியாக செந்தில் பாலாஜி ஆஜராகி இதற்கு முன்பாக செய்த மோசடிகளுக்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பித்தால் அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.